ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பிள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்லேயே ரொம்ப சுலபமாக புதினா செடி எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக எல்லாருமே சொல்கிறதா, நானுமே ஃபேஸ் பண்ணதான், வீட்டு மாடி தோட்டம்லாம் நம்ம நிறைய செடி வளர்த்துருப்போம். பட் புதினா வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஐட்டம்னே சொல்லலாம். பட் அது என்ன தான் நம்ம பண்ணினாலும் நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து செடி வந்து வளரவே மாட்டேங்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து நானுமே ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம புதினாவோட குச்சியை வந்து அப்படியே டேரெக்டாக க்ரோ பேக்கில் வச்சு தான் வந்து தண்ணி ஊற்றிட்டு வருவோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த குச்சி காஞ்சு அழுகி சம்திங் ஏதாவது ஒரு ரீசனால வராமல் போயிடும். ஸோ இனிமேல் நீங்கள் புதினா வைக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, புதினாவோட குச்சிகளை இந்த மாதிரி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் இல்லை நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வெயிலே படாமல் வீட்டுக்குள்ளே ரொம்ப நிழலாக இருக்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருங்க. டெய்லி வந்து தண்ணி மாற்றி வைங்க. இந்த மாதிரி ஒரு 6 to 7 days வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயே ஜன்னலில் அந்த மாதிரி வெயில் படாத இடத்துல தண்ணி மட்டும் மாற்றி அந்த குச்சியில் வச்சிங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நான் வைக்கும்போது இந்த குச்சியில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. போக வேர் பிடிக்க ஆரம்பிச்சது. தென் அதுக்கப்புறம் இந்த மாதிரி லீஃப் வர ஆரம்பிச்சது. ஸோ ஒரு 6 to 7 days இந்த மாதிரி நம்ம தண்ணி மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக அதோட க்ரோத் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். தென் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, மண் வச்சு க்ரோ பேக்கில் வந்து நம்ம வந்து கொண்டு போய் வைக்கணும். இது தெரியாமல் நானுமே நம்ம வீட்டு மாடி தோட்டங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏகப்பட்ட செடிகள் கூட நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டுச்சுது. ஆனால் புதினாவை வந்து நான் எடுத்தது ஒரு க்ரோ பேக்கில் வந்து இந்த மாதிரி குச்சியாக வச்சுட்டு வந்தேன். பட் எனக்கு வந்து ஏனே தெரியல, வரவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த மாதிரி இந்த குச்சியெல்லாம் நல்லா ஒரு 1 week வச்சதுக்கப்புறம் நம்ம அதை வந்து இந்த க்ரோ பேக்கில் வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து வந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி புதினா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து க்ரோ பேக்கில் தான் நம்ம வச்சு ஒரு பெரிய க்ரோ பேக்கில் வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இதே மாதிரி தண்ணியிலே வச்சு கூட வந்தாலும் நமக்கு அழகாக லீஃப்லாம் வரும். நம்ம வேணுங்கிறப்ப நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா, வெயில் வந்து ரொம்ப அதிகமாக படக்கூடாது. இதுக்கு வந்து தண்ணி வந்து எப்போவுமே வந்து ஊற்றிட்டே இருக்கணும். ரொம்ப நல்ல தண்ணியில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, க்ரோ பேக்கில் ஷிஃப்ட் பண்ண அடுத்த நிமிஷம் எனக்கு இந்த மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சது. க்ரோ பேக்கை ஃபில் ஆகிற வரைக்கும் இருந்தது. நான் அதெல்லாம் வீடியோ எடுக்காமல் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேனேன்னு ஃபீல் பண்ணேன். பட் நான் இப்போ வந்து எங்கள் வீட்டில் பிரியாணியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, குக்கிங்க்கு வந்து எங்கள் வீட்டிலேருந்து நான் வளர்த்த புதினா செடியிலேருந்து எடுக்கிறேன் அப்படிங்கிறப்போ செம்ம ஃபீல் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் புதினா இதுக்கப்புறம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் இதே மாதிரி தான் நம்ம மல்லித்தழைகளுமே வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் நாங்கள். பட் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்க்கல. நீங்கள் வீட்டில் மல்லித்தழை வளர்றதுக்கு எந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி நல்ல ஒரு மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் அப்படிங்கிறத என்னவால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நம்ம சேனலை போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் அதுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தேங்க்யூ, பை பாய்.